இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு மயக்கத்துலேருந்து எந்திக்கிறா. அவள் பக்கத்துலேயே ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளோட கண்ணு, காது, தலை எல்லாத்தையும் ஒரு துணியை வச்சு நல்லா சுற்றி வச்சுருக்காங்க. அந்த லேடி அந்த பொண்ணுகிட்ட, நீ யாரு, எதுக்காக என் வீட்டுக்குள்ளே வந்த, நீ பாத்ரூமில் மயங்கி கிடந்த, நான் தான் உன்னை வந்து இங்கே வச்சேன், எதுக்காக என் வீட்டுக்குள்ளே வந்தேன்னு கேட்குறாங்க. அவள் எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. அவளுக்கு காதும் கேட்கல, கண்ணும் தெரியலை. அந்த லேடி, நான் வந்து உன்னோட வாலெட்டில் உன்னோட பேரை பார்த்தேன், நீ மேரி தானே, என்ன ஆச்சுன்னு சொல்லு நேற்று நைட்டுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறா. நைட் நேரம் காட்டில் தனியாக ஓடி வந்திருக்கா, எதையோ பார்த்து பயந்து. அப்போ தான் அந்த பொண்ணோட கண்ணுக்கு இந்த வீடு தெரிஞ்சிருக்கு. அங்கே பூந்தொட்டி கடியில் அந்த சாவி இருந்ததுனால அவள் ஈஸியாக அதை திறந்து வீட்டுக்குள்ளே வந்து பாத்ரூமில் ஒளிஞ்சிருக்கா. சரியான பயத்தில் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ தான் அவளுக்கு இப்படி ஒன்று வந்து நிற்கிது. அதை பார்த்துட்டு அவள் பயந்து ப்ளீச்சை எடுத்து கண்ணுக்குள்ளே ஊற்றிக்கிறா. அவளுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது. அப்புறம் அங்கே இருந்த கத்தியை எடுத்து அவள் காதுக்குள்ளேயே குத்திக்கிறா. இப்படி தான் அவளுக்கு காது கேட்காமலும் போயிருக்கு, பார்க்க முடியாமலும் ஆயிருக்கு. இதெல்லாம் அந்த பொண்ணு இந்த லேடிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட அந்த லேடி, நான் டாக்டரை வர சொல்லியிருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறா. அந்த பொண்ணு கண்ணை சுற்றி இருக்கிற பேண்டேஜை ரிமூவ் பண்ணுறா. பண்ணிவிட்டு கண்ணை சுருக்கி வச்சுட்டு பார்க்குறா. அப்பதான் அவளுக்கு எதுக்க அதே ஸ்லெண்டர் மேன் உட்காந்து அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதோடு இந்த படத்தை இந்த இடத்துல முடிச்சுக்கிறாங்க. நன்றி.